الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. باب النهي عن إضاعة المال في غير وجوهه التي أذن الشرع فيها. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله تعالى يرضى لكم ثلاثة ويكره لكم ثلاثة فيرضى لكم أن تعبدوه ولا تشركوا به شيئا وأن تعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا ويكره لكم قيل وقال وكثرة السؤال وإضاعة المال. رواه مسلم. கணித்துக்குரிய அல்லாஹ்வியர்களே, இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு 356 தலைப்பு. மார்க்கம் அனுமதிக்காதவற்றில் செல்வத்தை செலவு செய்வது கூடாது. அல்லாஹு தஆலா இந்த பணம் மற்றும் செல்வத்தை அல்லாஹு தஆலா மக்களுடைய ஒரு வாழ்வாதாரத்துடைய அத்தியாவசியமான விஷயங்களையாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு அத்தியாவசியமான விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை வைத்திருக்கின்றான். அதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் சூரத்து நிசாவுடைய 5வது வசனத்தில் வலா துது சுஃபஹா அம்வாலக்கும் அல்லதி ஜஅல அல்லாஹு லக்கும் கியாமா, உங்களுடைய செல்வங்களை மடையர்களுக்கு வீணான செலவு செய்யக்கூடியவர்களுக்கு கொடுத்து அதை வீணாக்கி விடாதீர்கள். எந்த ஒரு செல்வத்தை உங்களுக்காக அல்லாஹ் கியாமா, அது உங்களுடைய வாழ்வைக்கான ஒரு அத்தியாவசியமான விஷயத்தை ஆக்கியிருக்கின்றானோ. இப்போ இங்கு அல்லாஹு தஆலா இந்த செல்வத்தை கொடுத்திருக்கின்றான் என்றால் ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய இஷ்டத்திற்கு பிரகாரம் அதை செலவு செய்வது என்பது அனுமதி கிடையாது. கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் அது முறையாக செலவு செய்வதும் முறையாக திரட்டுவதும் என்று மார்க்கம் நமக்கு வழிமுறையை வகுத்திருக்கு. அந்த வழிமுறையின் பிரகாரம் நாம் அதை செய்தோம் என்றால் அது நமக்கு நன்மையாகவும் இருக்கும், அதில் வர்க்கத்தும் ஏற்படும், அதற்கு கூலியும் அல்லாஹ்விடம் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கும். ஆனால் இந்த செல்வத்தை கொண்டு ஒரு மனிதன் அந்த செல்வத்தை வீணடித்தாலோ அல்லது அதை தவறான விஷயத்தில் செலவு செய்தாலோ, மார்க்கம் தடுக்கப்பட்ட விஷயத்தில் அதை செலவழித்தாலோ அந்த விஷயத்தில் அது குற்றமாக இருக்கும். ஹராம் என்ற அடிப்படையில் குற்றமாகவும் இருக்கும், அந்த குற்றக்கூடிய தண்டனையும் இருக்கும். அது மட்டுமல்ல, அவன் அந்த அல்லாஹ் கொடுத்த ஒரு வாழ்வாதாரம் மற்றும் அவனுடைய அத்தியாவசியமான விஷயத்தை வீணடித்தான் என்ற நிலையில் அவனுக்கு உலகத்துடைய விஷயங்களிலும் என்ன சிரமங்கள் ஏற்படும். ஆகையால் தான் அல்லாஹு தஆலா குறிப்பாக செல்வத்தை மீது, செல்வம் மற்றும் உயிர் மானத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு முஸ்லிமுடைய மானமும் அவனுடைய உயிரும் அவனுடைய பொருளாதாரம் செல்வம் இன்னொரு முஸ்லிமுக்கு இதை தவறாக பயன்படுத்துவது என்பது தடை செய்யப்பட்டது. ஹராமுன் அலைக்கும் என்று சொல்லி எப்படிப்பட்ட அது ஒரு கண்ணியப்படுத்தப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. எப்படி இந்த புனித மக்காவாக இருக்கக்கூடியது பாதுகாக்கப்பட்டதோ புனிதப்படுத்தப்பட்டதோ, எப்படி ஷஹருல் ஹராம் தில்லிச்சாவுடைய மாதம் புனிதமிக்க ஒரு மாதமாக இருக்கின்றதோ, இந்த நாள் அந்த அரஃபாவுடைய நாள் புனிதமான ஒரு நாளாக இருக்கின்றதோ, அதே போலதான் ஒரு முஃமினுடைய உயிர், அவனுடைய உடைமை, அவனுடைய பொருளாதாரம் என்று சொல்லப்படும். இப்படிப்பட்ட நிலையில மார்க்க நமக்கு எப்படி இதை செலவழிக்கணும், எப்படி இதை திரட்டணும் என்று நமக்கு காண்பித்திருக்கு. இதற்கு கேள்வி கணக்கும் இருக்கு. நாம ஹதீஸ்ல இதற்கு முன்னாலும் பார்த்திருப்போம். 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை ஆதமுடைய மகனின் காலடி அவன் எடுத்து வைக்க முடியாது முன்னால். அதில் ஒன்று ஃபீமா தஸப வ ஐன அன்ஃபக அன் மாலின், மாலை பற்றி செல்வத்தை பற்றி கேட்கப்படும். ஐன தஸப, எங்கிருந்து இந்த பொருளாதாரத்தை திரட்டினா, வ ஐன அன்ஃபகஹு, எங்கு இதை செலவழித்தா என்றும் கேட்கப்படும். ஆகையால் தான் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த உன்னதமான ஒரு ஹதீஸ்ல அழகான 3 விஷயங்களை, அல்லாஹ் விரும்பிய 3 விஷயங்களும் அல்லாஹ் வெறுத்த 3 விஷயங்களையும் நான் உங்களுக்கு கட்டிடுகின்றேன், நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் என்று இந்த ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு தெரியப்படுத்துறாங்க. இன்னல்லாஹ யர்தா லக்கும் ஸலாஸா, நிச்சயமாக அல்லாஹ் 3 காரியங்களை உங்களிடம் விரும்புகிறான், 3 காரியங்களை உங்களிடம் வெறுக்கிறான். அவனை நீங்கள் வணங்குவதையும் எதையும் அவனுக்கு நீங்கள் இணை வைக்காமல் இருப்பதையும் அல்லாஹ்வின் கயிற்றை நீங்கள் அனைவரும் சேர்ந்து பற்றி கொண்டும் இருப்பதற்காக அல்லாஹ் கட்டிடுகின்றான், இது விரும்புகின்றான். அதே போல நீங்கள் பிரிந்து விடாமல் இருப்பதையும் உங்களிடம் விரும்புகிறான். இவரால் கூறப்பட்ட
இவர் கூறினார் என்பதையும் இவரால் கூறப்பட்டது, இவர் கூறினார் என்பதையும், அதிக கேள்விகள் கேட்பதையும், செல்வத்தை வீணாக்குவதையும் உங்களிடம் வெறுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய 1715வது ஹதீஸ். அப்போ இங்கு 6 விஷயங்கள் சொல்லப்பட்டது. 6 விஷயங்கள், 3 விஷயங்கள் அல்லாஹ் விரும்புகின்றான். அப்போ அந்த விரும்பிய விஷயத்தை அடியானிடமும் அதை பேணுமாறு அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். 3 விஷயங்களை அல்லாஹ் வெறுக்கின்றான். அதே போலதான் அடியார்களுக்கு மத்தியில இதை வெறுத்து இதிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிடுகின்றான். முதல் விஷயம், அல்லாஹு தாலாவை மட்டுமே வணங்க வேண்டும், தௌஹீதை நிலைநாட்டுங்கள். தௌஹீதுக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய இணை வைத்தல், எப்படிப்பட்ட இணை வைத்தல், அதிலிருந்து நீங்கள் விலகியிருங்கள். அது மட்டுமல்ல, இரண்டாவது விஷயத்தை, கயிற்றை, அல்லாஹுடைய கயிற்று, இந்த மார்க்கத்தை, இந்த குர்ஆனை, அல்லாஹ்வுடைய வழிமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவருக்கு என்ன செய்து கொள்ளாதீங்க, பிளவுகளில் உங்களுக்கு வேறுபாடுகள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான். அப்போ நம்முடைய ஒற்றுமை என்ற ஒரு ஒரு இலக்கு அடைய வேண்டும் என்றால், இந்த முஸ்லிம் சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் பொழுது, அதனுடைய அசலை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்தும் பொழுது, மார்க்கத்தை கொண்டுதான் ஒற்றுமை அடைய முடியும். வேறு எந்த ஒரு விஷயத்தை கொண்டு ஒற்றுமை அடைய முடியாது. இந்த விஷயம் சமரசம் என்ற பெயர்ச்சியில் என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. சமரசம் என்ற பெயர்ச்சியில் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களையும் செய்வதற்காக தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா சமரசம் செய்வதற்காக. ஒன்று நான் இதற்கு முன்னால் தெரியப்படுத்தியிருப்பேன், இங்கு பதிவு செய்கின்றேன். ஒன்று, மத நல்லிணக்கணம் என்று ஒன்று இருக்கு. ஒரு மதத்தை அவர்களுடைய விஷயத்தை, அந்த விஷயம் அவங்களை கண்ணியப்படுத்தவும், அவங்களுக்கு எந்த ஒரு சிரமம் ஏற்படுத்தாதவும் இது மார்க்கம் என்ன செய்கின்றது, நமக்கு வலியுறுத்துகின்றது. ஒவ்வொருவரும் வாழ்கின்றார்கள், அவருடைய உரிமைகளை நீங்கள் கொடுத்து வாருங்கள். இன்னொன்று, எம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடிய விஷயம். இது மார்க்கம் என்காரத்தை கொண்டும் இது அனுமதிக்கும் இல்லை. எந்த ஒரு மதத்தும் என்ன விரும்பவும் இல்லை. அவர்கள் எங்களை அவர்களுடைய செயல்களுக்கு சஜிதா செய்யுங்க என்றும் கேட்கல. அதே மாதிரி அவருடைய விஷயத்தில் நீங்க தொழுதுட்டு போங்க என்று செய்யல. மாறாக ஒருவருடைய உரிமைகளை அதை பாதுகாத்த வண்ணமாக எந்த ஒரு சீர்குலையும் சீர்கேடுகள் ஏற்படாத அளவுக்கு ஒரு சமூகத்தை, ஒரு மனிதன் ஒருவருக்கொருவர் கண்ணியப்படுத்திய அளவில் வாழக்கூடிய விஷயத்துல மார்க்கம் ஊக்குவிக்கின்றது. ஆனால் இந்த ஒரு விஷயத்திற்காக மக்கள், குறிப்பாக சில முஸ்லிம்கள் தெரியாமல் எல்லா விஷயத்திலும் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துடைய தகர்க்கக்கூடிய சில விஷயங்களை செய்வதற்கும் துணிச்சல் கொள்கின்றார்கள். கேட்டல் என்ன, அவர்கள் ஒற்றுமைக்காக. இந்த ஒரு விஷயத்தை யாரும் விரும்பல, இதை யாரும் செய்ய முடியாது. அப்படி இங்கு இணை வைத்தல் என்ற விஷயத்தை முழுமையாக தடுக்கப்பட்டது. அதே போல இஸ்லாத்தை கொண்டுதான் ஒட்டுமொத்த மனிதர்களும் என்ன ஒன்று கூற முடியும் என்றால், படைத்த இறைவனுடைய இது என்ன ஒரு வழிமுறை. இஸ்லாம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவர்கள் ஒரு தூதுவர் தான், அல்லாஹுடைய தரப்பிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு நபி. எப்படி இதற்கு முன்னால் அனுப்பப்பட்டார்கள் நபிமார்களும் ரசூல்மார்களும், அதே போலதான் கடைசியாக அனுப்பப்பட்டவர்கள். அப்போ இந்த மார்க்கம் என்பது என்ன, இந்த வழிமுறை என்பது அல்லாஹுடைய தரப்பு, படைத்த இறைவனுடைய தரப்பிலிருந்து, படைத்தவனுடைய தரப்பிலிருந்து படைப்பினங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதை கொண்டுதான் ஒற்றுமையை பேண முடியும். ஒரு காலம் வரும், இதில் அனைவரும் என்ன, குறிப்பாக இந்த இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அது ஏற்படும். 3 விஷயங்களை அல்லாஹ் தஆலா தடுத்தாங்க. கீல வக்கால், கீல இவர் சொன்னார், அவர் சொன்னார் என்ற பேச்சுகள் அதிகமாக இருக்கும். வீணான பேச்சுகளும் மற்றவர்களுடைய செய்தி என்ன இருக்கு என்று தெரிந்து கொள்வதற்காகவும் ஆர்வத்தை காட்டுவது அல்லாஹ் தஆலா வெறுக்கின்றார். அதனால்தான் இங்கு சொல்லும் பொழுது வார்த்தை, நீங்கள் குறிப்பாக இவரால் கூறப்பட்டது, இவர் கூறினார் என்பது, இப்படிப்பட்ட கேள்வி, எந்த ஒரு விஷயம் தேவையில்லாத வீணான விஷயத்தில் இவங்க என்ன சொன்னாங்க, அவர் என்ன சொன்னாரு, அவங்க வீட்டுல என்ன இருக்கு, இப்படி என்ற தேவையில்லாத விஷயங்களை நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதில் நபி அல்லாஹ் தஆலா வெறுக்கின்றார் என்றும், அதே போல இரண்டாவது, தேவையில் அதிகமான கேள்விகளை கேட்பதும். இங்கு அதிகமான கேள்விகளை கேட்பதும் என்று பார்க்கும் பொழுது, மனிதனுக்கு தேவையில்லாத சில கேள்விகளை கேட்போம். மனிதனுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இருக்காது, அவருக்கு உலக விஷயத்திலும் பிரயோஜனம் இருக்காது, அவனுடைய மார்க்க ரீதியான விஷயத்தில் ஈமானை புதுப்பிக்கக்கூடிய விஷயங்களோ அல்லது அவனுடைய வாழ்வாதாரத்தை சீர்படுத்தக்கூடிய விஷயத்துல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத சில கேள்விகளும் கேட்பான். எந்த ஒரு தேவையும் இருக்காது. இப்படிப்பட்ட நாம் பார்க்கோம் பாரதல்ல. சரி, என்னாச்சு,
இது என்ன அது என்ன என்று ஒண்ணுமே இல்லை வீணான கேள்விகளை கேட்பதும் மார்க்கம் தடுத்து இருக்கின்றது. ஏனென்றால் மனிதன் அதிகமாக கேள்விகளை கேட்க கேட்க என்ன ஆகும் என்றால் அவன் அந்த அளவை நேரச்சவன் குறிப்பாக அவன் வீணடிக்கக்கூடியவனாக இருப்பான். அதே போல மூன்றாவது இதாஅத்துல் மால், அல்லாஹ் அக்பர், செல்வத்தை வீணடிப்பதும். செல்வத்தை வீணடிப்பது அல்லாஹு தஆலா இங்கு மூன்றாவது கூறியிருக்கின்றான். அதற்கு முன்னால் இந்த கத்ரத்து சுவால், அதிகமான கேள்வி. ஏன்னா என்ன ஆகும், இதனால அதிகமா கேள்வி, வீணான கேள்வி கேட்கறதால நேரங்கள் தான் வீணடையும். செல்வமாவது நாம கொடுத்து விட்டோம் என்றால் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் நேரம் என்பது என்ன? ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய ஆயுள். நேரம் இது என்ன? இது நம்முடைய ஆயுள், நம்முடைய லைஃப் ஸ்பேன். ஒரு நொடி போட்டுச்சுன்னா திரும்பவும் அது வராது. நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த ஆயுள் முடிந்து விட்டது என்று அர்த்தம். இப்போ மனிதன் அதை உணராமல் வீணான விஷயத்தில் செலவு செய்வது இதுவும் மார்க்கம் தடுத்திருக்கின்றது. அதே போல செலவுகள், வீணான செலவுகள் என்றால் என்ன அர்த்தம் இங்கு கணித்து கூறியவர்களே? ஒரு மனிதனுடைய அந்தஸ்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை செய்வது என்ன? வீணான செலவு. செல்வந்தன் அவன் லக்ஸரி லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கான். அவனுடைய ஆடை, அவனுடைய வீடு, அவனுடைய வாகனம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏழைக்கு முன்னாடி பார்க்கணும்னா இவ்வளவு வீணடிக்கின்றான். சாதாரண ஒரு ஆடை அணியலாமே, சாதாரண ஒரு வாகனத்தில் போகலாமே, சாதாரண ஒரு வீட்டில் இருக்கலாமே என்று இவன் நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு, செல்வந்தனுக்கு அது வீணு கிடையாது. அவனுடைய அந்தஸ்திற்கு அவனுக்கு அதுவும் அனுமதிக்கப்பட்டது. ஆம், அதே ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய மனிதன் அவனை போல வாழ வேண்டும் என்று கடனை வாங்கியோ அல்லது மக்களுக்கு ஏமாற்றியோ மோசடி செய்து எப்படியாவது நான் அவனை போல, ஏன் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறார் என்று அண்டை வீட்டார் இப்படி இருக்கிறார், நான் அந்த ஸ்டேஜ்ல லெவல்ல வரணும் என்று தன்னுடைய அந்தஸ்திற்கும் தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயத்தில் அவன் செய்யும் பொழுது அது அவனை என்ன வீண் செயல், செல்வத்தை வீணடிக்கக்கூடிய விஷயத்தில் இஸ்ராஃபில் ஆகின்றது. இஸ்ராஃபு தஜாவுசுல் ஹத் என்று சொல்லுவாங்க. அந்த லிமிட்டேஷன் நம்ம பியாண்ட் அந்த பவுண்டரி போகுது. அந்த அளவை விட கடந்து செல்வதற்கு தான் இஸ்ராஃப் என்று சொல்லப்பட்டது. அல்லாஹு தஆலா சாப்பிடுங்க, உண்ணுங்கள், பருங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் என்றால் நம்முடைய சிந்தனை வருவது என்ன? சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறது விட்டுறக்கூடாது, தேவையான விஷயத்தை எடுத்துக்கணும். வீண் விரயம் இங்கு இஸ்ராஃப் என்று பார்க்கும் பொழுது அசல் அதனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய அளவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் செய்வது என்ன? இஸ்ராஃப். அதிகமாக சாப்பிட்டு கொண்டு சிரமப்படுத்தும், இதுவும் இஸ்ராஃப். அதே போல அவனுக்கு முடியாத விஷயத்தில் அவன் பணத்தை அதை செலவு செய்து மற்றவனுடைய மத்தியில் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் செய்யும் பொழுது அதுவும் ஒரு இஸ்ராஃபாக இருக்கின்றது. இதுவும் வீண் விரயம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இது அனைத்துமே வெறுக்கின்றான். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் விரும்புகின்றான் என்றால் அவருடைய உலகம் மற்றும் இம்மை மற்றும் மறுமையுடைய எல்லா விஷயத்திற்கு நலனை அல்லாஹ் தஆலா விரும்புவான். அதை தான் அந்த அடியார்களுக்கும் விரும்புமாறு கட்டளையிடுகின்றான். அதே போன்றுதான் ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை வெறுக்கின்றான் என்றால் அது அடியானுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும். அது அவனுக்கு உலகத்துடைய விஷயத்திலும் பிரச்சனையாக இருக்கும், மறுமையிலும் அவனுக்கு என்ன மறுமையை இவனை வீணாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால அல்லாஹ் அதை வெறுக்கின்றான். அந்த வெறுக்கக்கூடிய விஷயத்தை மனிதர்களும் என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். ஏன்னா மனிதனுக்கு என்று ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்கை நாசமாக்கக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ் எதை வெறுக்கின்றானோ. ஆக இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை சரியான முறையில் பயன்படுத்தி அதற்கு முறையான வழியில் அதை திரட்டி அதற்கு முறையான நமக்கு மீது இருக்கக்கூடிய செலவுகளாக இருக்கட்டும், உடைய உற்றார்கள் உறவினர்கள் யார் மீது செலவு செய்ய வேண்டும் என்று இருக்கின்றது, அந்த விஷயத்தை நாம சரியான முறையில் நாம பேண வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு எப்பொழுதும் கொடுத்தல்வானாக. வீண் விரயம் செய்வதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.